அவுதுல்லாஹி ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பிலஸ்தீன் மீட்பு போர் 399வது நாளை எட்டியிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், இத்தனை நாட்களாக அதை தாக்குப்பிடித்து கொண்டிருக்கின்ற போராளிகள் மிகப்பெரிய சாதனையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது மிக ஆகாது. ஆனால் அதற்காக பொதுமக்கள் தருகின்ற விலை, எதிரிகளை கண்டு மோத முடியாத இஸ்ரேலிய இராணுவம் அப்பாவிகளை கொலை செய்வதை தனக்கு ஒரு பெரிய பெருமையாக கருதுவதும் தான் பெற்ற வெற்றியாக கருதுவதும் தான் இந்த யுத்தத்தினுடைய மிக மோசமான ஒரு பார்வை. நெத்தன்யாஹு சற்றுமே எதிர்பாராத அளவில் போராளிகள் இத்தனை நாள் தாக்கு பிடித்து விட்டார்கள், இன்னும் 2 ஆண்டுகளுக்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் என்ற செய்தி நெத்தன்யாஹுவை உலுக்கி இருக்கிறது. அடுத்தது நாம் முதலில் ஹிஸ்புல்லாவுக்கு வருவோம். ஏர்டோரான் என்ற ஒரு பார்டர் ஏரியாவில், லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் உள்ள பார்டர் ஏரியாவில் இரவு முழுவதும் சண்டை நடந்திருக்கிறது. அதில் 2 பெட்டாலியன்ஸ் முற்றாக அழிக்கப்பட்டு இருக்கிறார்கள். காலையிலெல்லாம் பிணத்தை பிறக்குகின்ற வேலையை செய்திருக்கின்றார்கள். இது இவ்வளவு பெரிய 2 பெட்டாலியன்களை வீழ்த்தியது யாரென்று கேட்டால் 3 முஜாஹிதீன்கள் மட்டும். 3 பேர் கொண்ட ஒரு பெரிய படை அவர்களை மோதி இருக்கிறது. அதில் அவர்கள் அழிந்து பிணங்களை பொறுக்கிவிட்டு ஓடி இருக்கிறார்கள். காலையில் இஸ்ரேலிய மீடியா இதை மிகப்பெரியதொரு அவமானமாக கருதுகிறோம், இவர்களோடு நின்று நீங்கள் எத்தனை நாள் போரிடப் போகிறீர்கள் என்றெல்லாம் பல ஆய்வுகளை அனுப்பியிருக்கிறார்கள். அதில் ஒருவர் எழுதிய ஆய்வை இந்த வீடியோவில் இன்னொரு பகுதியில் தருகிறோம். அதன் பிறகு இந்த அட்வென்ச்சரை தொடுத்து ஸ்டெலிலா மாரிஸ் நேவல் பேஸ் என்றொன்றை முற்றாக அளித்திருக்கிறார்கள் ஹிஸ்புல்லா தங்களுடைய தாக்குதல் வழி. ஜெல்லல் ஹமார், அல் அதீசா, ஹைஃபா, காதிரியா இந்த இடங்களில் பயங்கரமான தாக்குதலை நடத்தி குழுமியிருந்த இஸ்ரேலிய இராணுவத்தினரை அளித்திருக்கிறார்கள். மிஸ்காஃப் ஆம் என்ற இடத்தில் இராணுவத்தை ஒன்று சேர்த்திருக்கிறார்கள், அதை உடனே அளித்திருக்கிறார்கள். மார்கோலியத், இது வழக்கமாக தாக்கப்படக்கூடிய இடம்தான். இதில் விசேஷம் என்னவென்று சொன்னால், அங்கே இருந்த மார்கோலியத் அல் அமாரா டவுன், அங்கே இருந்த 10 குடியிருப்புகளில், அதாவது வந்தேரிகளின் குடியிருப்புகளில் 10 குடியிருப்புகள் காலி செய்து டெல் அவீவை நோக்கி நடந்து கொண்டு இருக்கிறார்கள். காமில் பேராட்ரூப்ஸ் சென்டர், ட்ரைனிங் கொடுக்குற ஏரியா, அதையே அடிச்சிருக்காங்க. டெல் அவீவ், ஹைஃபா, நகாரியா, அக்ரி ஆகிய இடங்களை அவர்கள் தாக்கியது மிகப்பெரிய அளவில் சேதங்களை உண்டு பண்ணி இருக்கிறது. நேற்று ஒரு கட்டடம் தாக்கப்பட்டு இருக்கிறது. அதில் இஸ்ரேலிய இராணுவத்தினர் இருந்திருக்கிறார்கள் மேல் மாடியில். ஆனால் கீழே இருந்ததெல்லாம் அப்பாவி மக்கள். அவர்கள் இப்பொழுது என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், டெல் அவீவிலையும் நகாரியா, அதே மாதிரி நார்தன் காசாவில் உள்ள முக்கியமான, நார்தன் இஸ்ரேலில் உள்ள முக்கியமான இடங்களில் கட்டடங்களில் அந்த மக்களையும் சேர்த்து இவர்களும் குழுமி இருக்கிறார்கள். ஏனென்றால் அப்பாவிகளை தாக்க மாட்டார்கள் என்று இப்பொழுது எச்சரிக்கைகளை விடுத்துவிட்டு ஹிஸ்புல்லா அந்த இடங்களையும் தாக்குவதால் பொதுமக்கள் பலர் பாதிக்கப்படுகிறார்கள். நேற்று மட்டும் 50 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். அவர்கள் மருத்துவமனைகளில் கொண்டு சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். பார்டர் ஏரியாவில் 16 இஸ்ரேலிய இராணுவத்தினர் இன்னொரு ஆக்சிஸில், அதாவது இந்த லிட்டானி ரிவருக்கு இந்த பக்கமே 16 பேர் காயமடைந்து இருக்கிறார்கள். ரம்யத் நேவல் பேஸ், அதையும் அடித்து தகர்த்து இருக்கிறார்கள். அடுத்து 50 இஸ்ரேலிய நகரங்களில் சைரன் சத்தம் கேட்டிருக்கிறது. ஹிஸ்புல்லா இப்பொழுது ஒரு புது வேலையை செய்திருக்கிறார்கள். என்னவென்று சொன்னால், பாப்புலர் ரிலீஃப் ஆர்கனைசேஷன், அவர்களுடைய சோசியல் சர்வீஸ் விங்கு, அதாவது மக்கள் சமுதாய சேவைகளை செய்யக்கூடிய அமைப்பு அது. அவர்கள் இப்பொழுது இடிபாடுகளை சரி செய்வதும், அதே போல் டிஸ்பிளேஸ்டு பீப்புள் என்று சொல்லக்கூடிய இங்கும் அங்குமாக வீடுகளை துறந்து வெளியே போன மக்களுக்கு உணவு கொடுப்பது, மருத்துவ வசதிகளை ஏற்பாடு செய்வது, அவர்கள் யாராவது மனநிலையால் பாதிக்கப்பட்டிருந்தால் அதற்கும் உதவி செய்வது என்று இறங்கி இருக்கிறார்கள். அதில் 6000 வாலண்டியர்ஸ்
வந்து பெரிய அளவில் அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் தினமும் 1,80,000 உணவுப் பொட்டலங்களை அந்த மக்களுக்கு விநியோகிக்கிறோம். அதே போல மெடிக்கல் எய்ட் என்று சொல்லக்கூடிய மருத்துவ உதவிகளையும் செய்து வருகிறோம் என்று சொல்கிறார்கள். இது 2006 இதே போல இழப்புகளை இஸ்ரேல் ஏற்படுத்தியது. அப்போதும் இந்த பாப்புலர் ரிலீஃப் ஆர்கனைசேஷன் வழியாக அவர்கள் பெரிய அளவில் வேலை செய்தார்கள். அதாவது சதர்ன் லெபனான்ல முக்கியமான இடம் மட்டுமில்லை, பெய்ரூத்தில் அவங்களுக்கு இருந்த ஹர்லே அல் ஹஸ்னா என்ற அழகிய கடன் அறக்கட்டளையை பற்றி நாம் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னோம். பல கட்டடங்களை இடித்தார்கள். கட்டடங்களில் வாழ்வதல்ல, அது போன்ற சமுதாய சேவை நிறுவனங்கள் அவர்கள் தாங்கள் வைத்திருக்கின்ற டெடிகேட்டட் வாலண்டியர்ஸ், அதாவது எதையும் பற்றி கவலைப்படாமல் மக்கள் சேவை செய்கின்ற அந்த அமைப்பை உருவாக்கி இருக்கிறார்கள். அதில் இப்பொழுது 6,000 பேர் பணி செய்து கொண்டு இருக்கிறார்கள். என்ன இஸ்ரேல் என்ன ஒன்றுமே செய்யலையான்னு கேட்டால் செய்திருக்கிறார்கள், நிறையவே செய்திருக்கிறார்கள். நேற்று ஒரு 70 பேரை காயமடைய செய்திருக்கிறார்கள். 3,117 பேர் இதுவரைக்கும் லெபனானில் ஷஹீதாகி இருக்கிறார்கள். 13,888 பேர் காயமட்டு இருக்கிறார்கள். 1,965 கட்டடங்கள் முழுமையாக இடிக்கப்பட்டிருக்கின்றன. 1,665 கட்டடங்கள் சேதப்படுத்தப்பட்டு இருக்கின்றன. இவற்றையெல்லாம் இப்பொழுது சீர் செய்கின்ற பணியை செய்து கொண்டு இருக்கிறார்கள். அதே நேரத்தில் தூர தொலைவில் இருக்கின்ற டெல் அவீவ் ஏர்பேஸையும் தாக்கியிருக்கிறார்கள். அதனை முற்றாக அழித்து விட்டதால் கைபர் ஆபரேஷன் என்று சொல்கிறார்கள். எங்கெல்லாம் இஸ்ரேலிய இராணுவம் முற்றாக அழிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் ஹைபர் ஆபரேஷன் என்று, ஹைபர் ஆபரேஷன் நடந்தால் அந்த தாக்குதல் நடக்கக்கூடிய இடத்தில் இஸ்ரேலிய இராணுவம் முற்றாக அழிக்கப்படும் என்ற ஒரு வரலாறை படைத்து வருகிறார்கள். அதே போல் கஃபர் கிலாவில் நகர்ந்து வந்த ஒரு ஏபிசியை அழித்திருக்கிறார்கள். அதே போல் மெர்காவா டேங்கோலியா பல இதிலையும் முற்றுகையிடுவதற்கு முயற்சி செய்கிறார். அந்த மெர்காவா டேங்கை பின்னாடி ட்ரூப்ஸ் வராங்க, அதையும் அடித்து ஒழித்து இருக்கிறார்கள். அடுத்து நாம் ஹமாஸுக்கு வந்தால், நேற்றும் கான் யூனிஸ், பைத்துலாஹியா, இப்பொழுது ஒரு இடத்தை கூட சேர்த்து கொண்டு இருக்கிறார். கான் யூனிஸ், பைத்துலாஹியா, ஜபாலியா இந்த 3 பெரு நாடுகளாக கருதி அதில் குண்டுகளை போட்டு கொண்டு இருக்கிறான். அடுத்தது சுஜையாவில் இப்போ புதுசாக இறங்கி இருக்கிறான். சுஜையாவில் உமர் அல் காசம் என்ற படைப்பிரிவினரும் அல் காசம் படைப்பிரிவினரும் நேற்று நிறைய இஸ்ரேலிய இராணுவத்தினரை ஆம்புஷ் பண்ணி அழித்திருக்கிறார்கள். இவர்கள் நேருக்கு நேர் அதை செய்திருக்கிறார்கள். இவர்களிலும் சில ஷஹீதுகள் இருக்கலாம், ஆனால் அவர்கள் அது பற்றின தகவலை சொல்லவில்லை. இஸ்ரேலிய இராணுவம் பலர் காயம்பட்டதாகவும் இறந்ததாகவும் சொல்லுகிறது. அந்த பிணங்களை நாங்கள் அகற்றுகின்ற பணியை செய்கிறோம். அந்த பிணம் அகற்றுறதுக்காக என்னன்னா, காசாவில் பல பகுதியில் அந்த உயிரோடு இருக்கக்கூடிய இராணுவத்தினர் தான் காயம்பட்டவர்களை இறந்தவர்களையும் தூக்கி கொண்டு வருகிறார்கள். அவங்க எந்த பக்கத்தில் வந்து குடியிருக்க போகிறாங்கன்னு தெரியல. அதனால் ஹெலிகாப்டரும் ஆம்புலன்ஸும் அங்கே அதிகமாக வர்றதில்லை. அடுத்தது ஜபாலியாவில் அமீன் முகமது மஸ்ஜித் என்ற மஸ்ஜிதில் ஒளிந்திருந்திருக்கிறார்கள் இஸ்ரேலிய இராணுவத்தினர். அவர்களை துரத்தி அழித்திருக்கிறார்கள். இது அல் காசமுடைய பட்டியலிலே வருகிறது. அல் குஸ், அதாவது பாலஸ்தீன் இஸ்லாமிக் ஜிஹாதுடைய அல் குஸ் மெர்காவா டேங்க் ஒன்றை அழித்திருக்கிறார்கள். அபு ரஷீது பூல் என்று சொல்லக்கூடிய ஒரு குளக்கரையில் வைத்து நெட்சாரிமில் 4 இஸ்ரேலிய கமாண்டர்களை அழித்துவிட்டு நெட்சாரிமை கையகப்படுத்தி இருக்கிறார்கள். ஈவோ மார்க்ஸ் ஸ்பை ஏர்கிராஃப்ட் ஒன்று சென்ட்ரல் காசாவுக்கு வந்திருக்கிறது, அதையும் கைப்பற்றி இருக்கிறார்கள். அடுத்தது காசாவில் இதுவரைக்கும் 43,508 பேர் ஷஹீதாகப்பட்டிருக்கிறார்கள். 1,02,684 பேர் காயம்பட்டு இருக்கிறார்கள். 12,000 பேர் சிகிச்சைக்கு செல்வதாக சொன்னேன். அவர்கள் அன்னோன் டெஸ்டினேஷன், இந்த அன்னோன் பாத் என்று சொல்லக்கூடிய வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் பயன்படுத்திய அந்த வார்த்தையின் வழியாக எப்படி போனார்கள் என்று தெரியவில்லை, வெளியிலே இதற்கு போயிருக்கிறார்கள். இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், அபு கரீம் சலீம், ரஃபா, பிலாடெல்பியா போன்ற கிராசிங்கில் கீழ்ப்பகுதி ஹமாஸோடைய முட்டான கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது என்பதை காட்டுகிறது. அடுத்தது நான் சொன்ன அந்த ரிப்போர்ட், மேரியில் அந்த ரிப்போர்ட்டை பென் காஸ்பிட் என்பவர் எழுதியிருக்கிறார், இஸ்ரேலிய பிரதம அமைச்சர் நத்யான்ஹூக்கு. அதில் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், அது மிகப்பெரிய அறிக்கை. அதில் சில முக்கியமான குறிப்புகளை மட்டும் உங்களுக்கு முன்னால் தருகிறேன். ஒன்று, இந்த யுத்தம் நீடிப்பதற்கு காரணம் நத்யான்ஹூ எந்த அளவுக்கு போரை நீட்டித்து செல்வதில் குறியாக இருக்கிறார்கள் என்று சொன்னால்,
மிக முக்கியமான பாயிண்ட். எத்தனை பேர் இறந்தார்கள், எத்தனை பேர் உயிரோடு இருக்கிறார்கள், எத்தனை பேர் சண்டையிட இருக்கிறார்கள் என்ற கணக்கை கூட பார்க்க முடியாத அளவுக்கு தினமும் யுத்தத்தை ஏதாவது ஒரு பகுதிக்கு கொண்டு போக வேண்டும் என்று இருக்கிறார். ஆனால் டென்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸ் சொல்லார். டென்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸ்னா வெறும் 10,000 சொன்னாலேயே அது 1,00,000 தாண்டி விடுகிறது. அத்தனை பேர் அழிக்கப்பட்டு இருக்கிறார்கள். அதை பற்றி கவலையே படுவதில்லை. அடுத்தது இருக்கக்கூடிய உனக்கு லட்சக்கணக்கான இராணுவத்தினர் தேவைப்படுகிறார்கள். ஆனால் நீ அதை உன்னால் கண்டுபிடிக்க முடியல, அவர்களை ரெக்ரூட் பண்ண முடியல. இதில் என்ன நடக்குதுன்னு சொன்னால், இருக்கக்கூடிய அதாவது உன்கிட்ட ஏற்கனவே சிக்கிக்கிட்டான்ல, சிக்கிட்டு ஃப்ராண்டுக்கு போனான் பாரு, காசாவிலையும் லெபனானுக்கும். அவன் அங்கே மன உளைச்சலுக்கும் மன நோய்களுக்கும் ஆளாகியிருக்கிறான். டிஸ்கண்டன்ட், உன் மேலே பெரிய அதிருப்தி இருக்கேன், அவனால் முழுமையாக ஒரு உணர்வோடு சண்டை போட முடியவில்லை. அதனால் நமக்கு ஏற்படுகின்ற இழப்புகள் மிகவும் அதிகம். ஹிஸ்புல்லாவிட்ட ஒரு பெரிய ஸ்பிரிட் இருக்கு. அந்த ஸ்பிரிட்டில் அவங்க சாதாரணமாக ஒரு 4-5 பேர் சேர்ந்தாலே ஒரு ஸ்குவாடுன்னு சொல்லி அடித்து நிறுத்துறாங்க. இதை பற்றி நீ கவலைப்படவில்லை. அடுத்தால கேலண்ட் ஹெரிடீமில் 3 லட்சம் பேர் இருக்கான். அதில் ஒரு 10% நம்ம ரெக்ரூட் பண்ணுவோம். ரொம்ப ஆள் ஷார்ட்டேஜாக இருக்குன்னு சொன்னதுக்கு நீ கவனத்துக்கு வெளியே போட்டுட்ட. இப்போ ஹெரிடீம் நிச்சயமாக வரமாட்டார்கள். அடுத்தது இருக்கக்கூடிய ஃப்ரண்ட் லைனில், அதாவது லெபனான்லையும் காசாவிலும் சண்டை போட நம்மளுடைய இராணுவத்தினர் எங்கே உயிர் பிழைத்து ஓடலாம் என்று தான் இருக்கிறார்களே தவிர அவர்கள் முழு மூச்சாக சண்டையிடுவதில்லை. காரணம், முதலில் அவர்கள் எந்த லட்சியத்தை நோக்கி நம்ம சண்டை போடுறோம், எந்த எதிரியை நோக்கி நாம் சண்டை போடுகிறோம் என்பது தெரியவில்லை. அதன் பிறகு எல்லாரும் ஒட்டுமொத்தமாக இது தேவையற்ற ஒரு யுத்தத்தை நாம் நடத்தி கொண்டு இருக்கிறோம் என்பதை உணர்கிறார்கள். அதனால் போர்க்களத்திற்கு போவதற்கு உள்ள அந்த ஒரு எதிரியை வெல்ல வேண்டும் என்ற உணர்ச்சி அவர்களுக்கு இல்லை. எப்படியாவது தாக்கு பிடித்து ஆக வேண்டும், சர்வை பண்ணி ஆக வேண்டும் என்று நினைக்கிற போராளிகள், குறிப்பாக ஹமாஸ், பிணங்களை நிறைய குவிப்பது ஒன்றும் ஆச்சரியமான விஷயம் அல்ல. ஆகவே இங்கே மக்களுக்கு பிடிக்கவில்லை, உன்னுடைய அமைச்சரவையில் பெரும்பாலானவருக்கு பிடிக்கவில்லை, 2 முரட்டு தீவிரவாதிகளை தவிர. அதன் பிறகு நீ பெரிய பொருளாதார நெருக்கடியில் இருக்கிறது. 5 மினிஸ்ட்ரியை க்ளோஸ் பண்ணியிருக்க, 5 அமைச்சரவையை பணம் இல்லைன்னு சொல்லி க்ளோஸ் பண்ணியிருக்க. இதெல்லாம் பற்றி கவலைப்படாமல் நீ யுத்தங்களை நடத்தி கொண்டு இருக்கிறாய். யூனிஃப் நேற்று என்ன பண்ணியிருக்கான், யூனிஃபிலுக்கு சொந்தமான 40 இடங்களை டார்கெட் பண்ணியிருக்கான். அவங்க சொல்லியிருக்காங்க, நாங்கள் ஹிஸ்புல்லாவோட அதிகமாக சண்டை போடுவோம், உங்க கூட நாங்கள் எங்களுடைய கடமையை செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். அவங்க பல நாடுகளில் இருந்து வந்தாலும் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த ஸ்பிரிட்டு கூட உனக்கிட்ட இல்லைன்னு இவர் குறை சொல்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு யூனிஃபில் பெரிய அளவில் இஸ்ரேலை காப்பாற்றி கொண்டு இருக்கிறது என்று நினைக்கிறேன். உள்ளே விட்டா அவனுக்கு கீழே சுரங்கப்பாதை வச்சுருக்கான். நிறைய பூமி டிராப்ஸில் இன்னும் அதிகமான பிணங்களை குவித்திருப்பார்கள். கோலான் கைட்ஸில் இருந்து இஸ்ரேல் முக்கால்வாசி வெளியில் வந்துட்டான். நேற்று 98வது பிரிகேடு, 146வது பிரிகேடு எல்லாம் காசாவிலிருந்தும் 98 லெபனானிலிருந்தும் காசாவிலிருந்தும் பல படைப்பிரிவுகள் பின்னே வந்திருக்கிறது. எல்லாம் தோற்று ஓடிட்டாங்கன்னு நம்ம ஒரே வார்த்தையில் சொல்லிட முடியாது. அவற்றையெல்லாம் திரும்ப என்ன செய்வான், கொண்டு வேறு வேறு பெட்டாலியனை கொண்டு ரீப்ளேஸ் பண்ணுவான். அதுக்கு ஆள் இல்லைங்கிறது தான் இப்போ பெரிய குறைபாடு இஸ்ரேலுக்கு. ஆக இப்பொழுது பொதுவான ஊடகங்களும் பொதுவான இராணுவ நோக்கர்களும் பல ஆய்வுக்கட்டுரைகளை வெளியிட்டு இருக்கிறார்கள். அதில் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், ஆயிரக்கணக்கானோர் எல்லாமே 10s of 1000 சொல்லிடுவான். 10s of 1000னா மினிமம் 1 லட்சம் வரும். அப்போ ஆயிரக்கணக்கானோர் இந்த போராளிகள் குழுக்களில் சேர்க்கிறார்கள். குறிப்பாக ஹிஸ்புல்லாவினுடைய ரெக்ரூட்மெண்ட் கடந்த 1 வாரமாக 1 லட்சத்துக்கு மேற்பட்ட இளைஞர்கள் விட்டார்கள். ஆக ஹிஸ்புல்லா ஃப்ராண்டே உன்னை அழிப்பதற்கு போதுமானதாக இருக்கிறது என்று அந்த அறிக்கையில் அவர் சொல்லியிருக்கிறார். இன்னொன்று, அடுத்தது ஹவுத்திஸ் நேற்று பாலஸ்தீன் 2, அதாவது ஹைப்பர்சோனிக் பெலாஸ்டிக் மிசில் வழியா நவாட்டிம் என்ற பேஸ், அங்கே இந்த F-15 X-16 எல்லாத்தோட தளங்களும் இருக்கிறது. அதை அடித்திருக்கிறார்கள். அது பெரிய சேதத்தை உண்டு பண்ணி இருக்கிறது. இன்னொன்று, ரெட்சியை விட்டுட்டு டெட்சி சாக்கடல் வழியாக ஒரு தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள். அந்த தாக்குதலில் பல ட்ரோன்ஸுகள், மிசில்கள் வந்ததாகவும் அவற்றில் 1-2 நாங்கள் தடுத்து விட்டோம், ஆனால் அவை பெரிய அளவில் சேதத்தை ஹைஃபாவில் உண்டு பண்ணிவிட்டது என்று இஸ்ரேலிய இராணுவம் அறிவித்திருக்கிறது. அதாவது கேலண்ட் 40 வருஷமாக இராணுவ அமைச்சராக இருக்கனால அவர் ஒரு எக்ஸ்பர்ட் இந்த விஷயங்களில்.
ஆனால் இப்போ வந்திருக்க இஸ்ரேலி ஹட்ஸ் வந்து எந்த அமைச்சரவையிலையும் எந்த டிஃபென்ஸ்லையும் இருந்தவும் இல்லை. அதனால தான் நமக்கு இப்போ இழப்புன்னு இஸ்ரேலிய பத்திரிகைகள் மேரிவ், ஹரஸ், யோஹாஹர்நாத் ஆகிய பத்திரிகைகள் சொல்லியிருக்கிறது. அடுத்தது யூகேயும் யுஎஸ்ஐயும் சேர்ந்து நேற்று ஹொதேதால ஒரு தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள். ஹொதேதால இப்போ இழப்பதற்கு எதுவும் இல்லை என்பதாக அவர்கள் அறிக்கை விட்டு இருக்கிறார்கள். அடுத்தது 30 மில்லியன் இல்லை ஒரு ரீப்பர் ட்ரோன்னு ஒன்று இந்த அமெரிக்கா அனுப்பி இருக்கிறது. 30 மில்லியன் டாலர் வந்து அது விலையாம். அதை வந்து நேற்று சுட்டு வீழ்த்தி இருக்கிறார்கள் ஹவுத்தீஸ். இப்போ ஹவுத்தீஸோட ஆயுதங்கள் உலகத்தில் அதிகமாக விற்பனை ஆகும் என எதிர்பார்க்கலாம். அடுத்தது நெதர்லாண்ட்ஸில் நடந்த சம்பவம் தான் இன்னைக்கு எல்லா பத்திரிகைகளிலும் தலைப்புச் செய்தியாக இருக்கிறது. அங்கே ஃபுட்பால் பார்க்க போனோன்னா ஃபேன்ஸாக போகலை, கையில் ஆயுதங்களோட போயிருக்கான். அதில் என்ன ஆயிருக்கு, முதல்ல பல செக் போஸ்ட்லேயும் நெதர்லாண்ட்ஸோடைய போலீஸ், அதாவது ஆம்ஸ்டர்டாமில் தான் அந்த இது நடக்குது. நெதர்லாண்டோடைய போலீஸ் செக் பண்ணி இவனோட வந்து ஏன் கத்தி கொண்டு வந்தீங்க, ஏன் ஆர்ம்ஸ் எல்லாம் வச்சுருக்கீங்க, துப்பாக்கியெல்லாம் வச்சுருக்கீங்கன்னு கேட்டு பிடிச்சி இழுத்து இவனவருக்கும் அந்த நெதர்லாந்து போலீஸுக்கும் சண்டை வந்ததில்ல. பொதுமக்களும் சேர்ந்து அடித்து தூக்கி நிறைய இஸ்ரேலியர்களை கேனலில் போட்டானோலாம், கால்வாயில் தூக்கி வீசிட்டானோலாம். அப்போ இவனு ஆயுதங்களோடு அங்கே எதற்கு வர வேண்டும். அடுத்தது அங்கே ஒரு ஃப்ளட், அங்கே ஒரு பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அதில் நிறைய பேர் இறந்திருக்கிறார்கள். பல இடங்களில், ஐரோப்பாவினோட பல இடங்கள்லையும் இப்போ இது நடந்திருக்கு. அவர்களுக்காக ஒரு நிமிஷம் மௌனம் காக்க வேண்டும் என்று ஸ்டேடியத்தில் வந்து எல்லாரையும் எழுந்திருக்க சொல்லியிருக்காங்க. அந்த நேரத்தில் இவனும் எழுந்திருச்சு காசாவை அழித்து விட்டோம், காசாவில் இனி பள்ளிக்கூடங்கள் நடக்காது, ஏனென்று சொன்னால் காசாவில் குழந்தைகளே இல்லை என்று ஒரு கோஷத்தை போட்டிருக்கிறார்கள். இது எல்லோரையும் பெரிய அளவில் ப்ரொவோக் பண்ணியிருக்கு. போட்டு அடி நிமித்தி நெதர்லாண்ட்ஸ் உள்ள பொதுமக்கள்லாம் ஒரு பெரிய ஊர்வலத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க இஸ்ரேலுக்கு எதிராக. அப்போ இவங்க அங்கே மேட்ச் பார்க்க வந்தோம் அது இதுன்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் ஆன்டி அரபுன்னு அவங்க சொல்லாங்க. அதாவது பாலஸ்தீனா கொடியை கிழிக்கிறது. ஏன்னா பாலஸ்தீனா நெதர்லாண்டு ஒரு ஸ்டேட்டாக, இண்டிபெண்ட் பாலஸ்தீனா நெதர்லாண்டு ஒரு ஸ்டேட்டாக அறிவித்த ஒரு ஐரோப்பிய நாடு. அப்போ அங்கே உள்ள அந்த கொடிகளை கிழிச்சிருக்கானோ, அதில் பெரிய பிரச்சனை வந்திருக்கு. அதனால் நிறைய இந்த நெதர்லாண்ட்ஸில் உள்ள குடிமக்கள் தங்களுடைய காரை எடுத்துகிட்டு வந்து இன்னொருக்கு மேலே மோதிருக்கணும். காயம்பட்டவங்களாம் ஆஸ்பத்திரி தூக்கி அங்கங்கே இருக்கக்கூடிய ஆற்றுலையும் குளத்துலையுமா வீசியிருக்கணும். இதுதான் அங்கே நடந்தது. வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் இங்கே என்ன சொல்லியிருக்கிறது என்று சொன்னால், இஸ்ரேலில் இருந்து போனவங்க தான் அதற்கு காரணம். அவங்க அங்கே ஒரு அஜெண்டாவோடு தான் போயிருக்காங்க கலவரம் பண்ணணும்னு. இதனால் யூரோப்பில் இருக்கக்கூடிய பல யூதர்கள் தாக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி விட்டார்கள். நேற்று 2700 இஸ்ரேலியர்கள் நெதர்லாண்ட்ஸில் இருந்து ஸ்பெஷல் ஃப்ளைட் வழியாக இங்கே சொர்க்கத்தின் பூமி போல் இருக்கக்கூடிய இஸ்ரேலுக்கு அனுப்பி இருக்கிறார்கள். அங்கே வந்து பதுங்கு குழிக்கு ஓடி போய் இருக்கிறார்கள். இதுதான் நடக்குது. இது நடந்திருக்கு. அது வந்து அவங்கள கூலிகன்ஸ்ன்னு தான் எல்லாருமே எழுதுகிறாங்க. அதாவது அடியாட்கள் என்று தான் எல்லோரும் எழுதக்கூடிய அளவுக்கு இருக்கிறது. அடுத்து ஒரு பெரிய சம்பவம், ஸ்பெயின் வந்து இஸ்ரேலுக்கு போன கப்பல் 2 நாங்கள் எங்கள் துறைமுகத்தில் இடம் தர முடியாது, ஏனென்று சொன்னால் அது அமெரிக்கா கொடுத்த ஆயுதங்களை சுமந்து வருபவை, இவை போய் காசாவில் படுகொலைகளை செய்யும் என்று. இப்படி ஸ்பெயினுக்கு இருக்கக்கூடிய இந்த உணர்வு கூட அரபு நாடுகளுக்கு இல்லை என்பது முக்கியம். துருக்கி நித்தம் ஒரு அறிக்கை விட்டுட்டு இருக்கான். நான் அவன் ஹார்பரில் நின்று அந்த மக்கள் போராடினதை நான் 2 நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு சொன்னேன். அதே மாதிரி எகிப்திலையும் நின்னதை அவன் இல்லைங்கிறான். ஆனால் பொதுமக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இவன் இடம் கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த மாதிரி இந்த யுத்தம், இந்த மக்களுடைய உரிமைகளுக்கு அரபு நாடுகள் தொடைநடுங்கிகள் இஸ்ரேலுக்கு உதவி செய்கிறான் என்பதை வரலாற்றில் நாம் பதிக்கக்கூடிய அளவுக்கு இது நடந்திருக்கிறது. அடுத்தால ஈராக் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் வந்து பல ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட்ஸை வந்து நாங்கள் இஸ்ரேலில் தாக்கணும்னு சொன்னாங்க. நம்ம ட்ரம்ப் வந்து பாலஸ்தீன் அத்தாரிட்டி அப்பாஸோட பேசினாராம். நான் வந்த உடனே அவர் ஜனவரியில் தான் பதவி ஏற்கார். அதுக்கு முன்னாடி நம்ம சோசியல் மீடியாலெல்லாம் அவர் நித்தம் ஒரு பதவி ஏற்றுட்டதாகவும் நித்தம் ஒரு ஆணையை பிறப்பித்து கொண்டு இருப்பதாகவும் போடுகிறார்கள். அதெல்லாம் வந்து எப்படி ஏற்புடையதாக இருக்கும், ஏன் இப்படி மக்களை திசை திருப்ப வேண்டும் என்று தெரியவில்லை. இப்போ அப்பாஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் வந்த உடனே ஐ ப்ராமிஸ் யூ டு ஸ்டாப் த வார், நான் அந்த யுத்தத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து விடுவேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்பாஸும் ஒரு முனாஃபிகி தான், என்ன நடக்குன்னு தெரியல. ஜோர்டான் நாட்டுக்கு ஒரு பெரிய தலைவலி வந்திருக்கு. ஏனென்று சொன்னால் நேற்று அது நம்ம சனிக்கிழமை தோறும் அதை சொல்வது வழக்கம். நேற்று 40,000 பேர் தொழுது இருக்கிறார்கள்.
2 வெள்ளிக்கிழமை 40,000 பேர் வராங்க. ஆனால் லட்சக்கணக்கான இளைஞர்கள் எந்த பகுதியில் அவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டார்களோ அந்த பகுதியில் தொழுது இருக்கிறார்கள். அவர்களுடைய வீரத்தை பாராட்டுகிறோம் என்று ஜோர்டான் மினிஸ்ட்ரி அறிக்கை விட்டு இருக்கிறது. நேற்று என்ன செய்யிருக்கானோ, ஜெருசலத்தில் இருந்த ஒரு சர்ச்சை போய் இஸ்ரேலிய இராணுவம் வேட்டையாடி இருக்கிறது. அதை ஜோர்டான் கண்டித்திருக்கிறது. சுப்ரீம் கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸ் ஒரு அறிக்கை விட்டு இருக்கிறார்கள். நாங்கள் போராளிகளோடு இருக்கிறோம். இது இனிமே இந்த ஜெருசலமும் அல் குட்ஸு, அதாவது ஜெருசலம், அல் அக்ஸா இவையெல்லாம் வந்து இஸ்லாத்தை கொள்கையாக கொண்டவர்களிடம் ஒப்படைக்கப்படும் போதுதான் எங்களுடைய உரிமை அங்கே பாதுகாக்கப்படும் என்று அறிக்கை விட்டிருக்கிறார்கள். அது மிகப்பெரிய அளவில் உலகில் ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி இருக்கிறது. சிரியா அமெரிக்காவினுடைய பேஸ் அடிச்சிருக்கு. இஸ்ரேல் சிரியாவை தாக்கி இருக்கிறார்கள். அடுத்து இப்போ பணத்தை கொடுத்து ஒரு வேலை செய்கிறான். சியாசுனி டிஃபரன்ஸை வந்து நிறைய பேசுறதுக்கு பண்ணியிருக்கிறான். அதுபோல் இந்தியா மீடியாக்களும் அந்த டிஃபரன்ஸை வந்து இப்போ நிறைய பேசுது. நம்மகிட்ட ஏற்கனவே நிறைய மதரசாக்கள் இதுக்காகவே இருக்கு. பணத்தை வாங்கிட்டு, சவுதியில் பணத்தை வாங்கிட்டு, சியாக்கள் தான் உலகத்தின் மிகப்பெரிய எதிரிகள் காட்டுவதற்கு. இப்போ கொள்கையெல்லாம் செத்து போனதுனால இதையாவது இறங்கி மக்கள் ஹமாஸையும் ஹிஸ்புல்லாவையும் ஹவுத்தீஸையும் ஆதரிக்காமல் பார்த்து கொள்வோம் என்று இஸ்ரேல் இறங்கியதாக சொல்லுகிறது. இஸ்ரேலுடைய டிப்ளமேட்ஸ் 3 பேர் நேற்று ஜெருசலம் வந்திருக்காங்க. அவர்களை கைது செய்து வைத்திருக்கிறது இஸ்ரேல். இதனால் கோபமடைந்திருக்கிறது பிரான்ஸ். இப்படி என்னமெல்லாம் அநியாயம் உண்டோ அது அவ்வளவுத்தையும் தொடர்ந்து எதை தின்னால் பைத்தியம் தெளியும் என்பது தெரியாமல் செய்து கொண்டு இருக்கிறார் நத்தன்யாஹூ. நீங்கள் இணைந்திருங்கள். எல்லா தகவலையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறோம். வாய்க்கிறதவா நான்